அறிவினாலும் பிள்ளைகளை நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம். தேவன் ஆசீர்வதிங்க ராஜா. கத்தாவே, இதோ கற்பத்தின் கனி கத்தரால் கொடுக்கப்படுற சுதந்திர ராஜா, நீர் கொடுத்த சுதந்திரத்துக்காய் சொத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம். கத்தாவே, அந்த பிள்ளைக்காய் ஜெபிக்கிறோம். தம்பி வளர்ற நாட்களை ஆண்டவரே சோதரப்பா, தேவ கிருபையும் மனுஷனுடைய தயவும் அதிகமாய் பெருகும்படியாய் ஜெபிக்கிறோம் ராஜா. கத்தரை ஆசீர்வதிங்க. நீ ஆசீர்வாதமாக இருப்பா. இந்த வார்த்தையின்படி ஆண்டவரே பிள்ளையை ஆசீர்வாதத்தை நாங்கள் ஜெபிக்கிறோம். கத்தாவே சோதரப்பா, வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாளைகள் முறித்து அந்த ஹாரத்தில் இருக்கிற பொக்கிசங்களை ஒளிப்படுத்திருக்க புதையல்களை தருவேன் என்று கோரேசுக்கு சொன்ன அந்த வாக்கு தத்தங்களப்பா, கதாவே சோதர குருவுக்கு நேராய் கடந்து வரும்படியாய் ஜெபிக்கிறோம். உடைய கரத்தில் தருகிறோம். ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தினாலே, பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே நாங்கள் ஆசீர்வதித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்கள் ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவ ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த வாரம் வருகிற சனிக்கிழமை ஸ்டேபிக்கு பிறந்த நாள் திவ்யா பையனுக்கு. அவனுக்காண்டி நம்ம தம்பிக்காண்டி, குட்டி தம்பிக்காண்டி ஜெபிக்க போகிறோம். சோதரம் பாமை துதிக்கிறோம். சோதரிக்க ராஜா, வருகிற சனிக்கிழமை ஆண்டவரே சோதரப்பா ஸ்டேபிக்காய் ஜெபிக்கிறோம். கத்தாவை தாயின் ஆண்டவரே கருவில் உருவான நாள் முதல் நீர் பத்திரமாய் பாதுகாத்து ஆண்டவரே நீர் கொண்டு வந்த நம்முடைய கிருபைக்கு தயவுக்கு நன்றி செலுத்துகிறப்பா. இதுவரை பிள்ளையை நீர் ஆண்டவரே சுகமாய் பத்திரமாய் நீர் நடத்துனீங்க ராஜா. ஆண்டவரே சனிக்கிழமை புதிதாய் ஆண்டவரே பிறந்த நாளை காண்கிற மகனை தேவன் குழந்தையை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறப்பா. சமாதானத்தின் தேவன் பிள்ளைகளுக்கு ஆளுகை செய்யுங்க ராஜா. கற்பத்தின் கனி கத்தரால் கொடுக்கப்படுற சுதந்திர ராஜா, நீர் கொடுத்த அந்த சுதந்திரத்துக்காய் சொத்துக்காய் நன்றி செலுத்துகிறப்பா. கதாவே சோதர பிள்ளைகள் வளர்ற நாட்களே ஆண்டவரை எந்த மனுஷனை மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் கரத்தினால் ஆகும் என்று சொன்ன தேவனப்பா. பிள்ளையை நீங்கள் பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க ராஜா. ஆண்டவரே சோதர கத்தர் தம்முடைய சமாதானத்தை தருகிற தேவனப்பா. ஆண்டவரே சோதர பிள்ளைகளுடைய ஆண்டவரே பிள்ளைகளுக்கு சமாதானத்தை தாங்க, ஆசீர்வதிங்க. ஆண்டவரை குட்டி தம்பிக்காய் ஜெபிக்கிறோம். நல்ல சுக பலன் ஆரோக்கிய தீர்க்க ஆயுசே நீர் 2 பிள்ளைகளுக்கு கொடுத்து நீர் வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம்ப்பா. கண்ணின் மணி போல பாதுகாத்து கொள்ளுங்க. வளர நாட்களை ஆண்டவரே சோதரமுடைய கல்விமானி நாவை பிள்ளைகளுக்கு தரும்படியாய் ஜெபிக்கிறோம். சாலமோனு கொடுக்கப்பட்ட அப்படியாப்பட்ட யானங்களும் கிருபைகளும் பலனும் சுகமும் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம்ப்பா. கத்தர் ஆசீர்வதிங்க. ஆண்டவரை இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதை கத்தருக்கு பிரிய என்று சொன்ன தேவனப்பா. பிள்ளை ஆண்டவரை பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே நாங்கள் ஆசீர்வதித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்கள் ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கரங்களை தட்டி நம்ம வாழ்த்து தெரிவிப்போம். ஆஹா 30ஆம் அதிகாரம் 2 நாளாகமம் 30 பக்கம் 579. 30ஆம் அதிகாரத்தை எடுத்துட்டீங்களா? 26 27 வாசிங்க. அப்படியே எருசலேமில் மகா சந்தோஷம் உண்டாயிருந்தது. தாவீதின் குமாரனாகிய சாலமோன் என்னும் இஸ்ரவேலுடைய ராஜாவின் நாட்கள் முதற்கொண்டு இப்படி எருசலேமில் நடந்ததில்லை. லேவியரான ஆசாரியர் எழுந்து நின்று ஜனத்தை ஆசீர்வதித்தார்கள். அவருடைய சத்தம் கேட்கப்பட்டு அவருடைய விண்ணப்பம் அவருடைய பரிசுத்த வாசஸ்தலமாகிய பரலோகத்தில் வந்து எட்டினது. ஆரம்பிக்கவே இல்லையடா சாமிகளா, ஆரம்பிக்க முன்னாடி எப்படியா பேசட்டும் எப்பா, அப்புறம் பேசு. அப்படியே எருசலேமில் மகா 26 சொல்லுது, அப்படியே எருசலேமிலே மகா சந்தோஷம் உண்டாயிருந்தது. வேதம் சொல்லுது எருசலேமிலே மகா சந்தோஷம் உண்டானதான். இது வரைக்கும் தாவீதின் குமாரன் ஆட்சி செய்த காலத்தில் இந்நாள் வரைக்கும் ஒரு இல்லாத நிம்மதி, ஒரு இல்லாத சமாதானம், ஒரு இல்லாத சந்தோஷத்தை இஸ்ரவேல் ஜனங்கள் அனுபவிக்க ஆரம்பித்தார்களாம். அல்லேலூயா, அல்லேலூயா. கவனமா கேட்கணும். வேதங்க அருமையா சொல்லுது, சாலமோன் ஆட்சி முதற்கொண்டு இந்நாள் வரைக்கும் ஒரு இல்லாத ஒரு சந்தோஷத்தை இஸ்ரவேல் ஜனங்கள், இல்லாத ஒரு நிம்மதியை, இல்லாத ஒரு சமாதானத்தை இந்த ஜனங்கள் அனுபவிக்க ஆரம்பித்தார்கள். பாருங்க அழகா சொல்லுது. அதுக்கடுத்து சொல்லுது,
அவருடைய விண்ணப்பங்கள் எல்லாம் பரலோகத்தை எட்டியதான். இது வரைக்கும் ஜெபத்துக்கு பதில் கிடையாது. ஆனால் இப்போ ஜெபம் பண்ணுனா பரலோகத்தில் நேரடி அந்த ஜெபங்கள் எல்லாம் அங்கே கேட்கப்படுதான். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, இந்த சாலமோன் ஆட்சி செஞ்ச இந்த நாள் வரைக்கும் இல்லாத ஒரு சந்தோஷம், இல்லாத ஒரு மகிழ்ச்சி, இல்லாத ஒரு சமாதானம், இல்லாத ஒரு சந்தோஷத்தை இந்த ஜனங்கள் ஆண்டவர் அவருடைய துக்கத்தை எல்லாம் சந்தோஷமாக மாற்றினார். அவங்களுடைய துக்கத்தை தான் சந்தோஷமா மாற்றுவார்னு கேட்டீங்கன்னா, இந்த கால வேளையில் நான் சொல்கிறேன், இந்த கால வேளையில் வந்திருக்கிற உங்கள் துக்கத்தை ஆண்டவர் சந்தோஷமா, எத்தனை பேர் நம்புறீங்க, எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன்னு தெரியல. ஒரு நம்புனா, ஒரு விசுவாசித்தா, ஒரு ஆமே, ஒரு அல்லேலூயான்னு சொல்லி மௌனமாக உட்காரபடி அந்த வார்த்தையை பெற்றுக்கொள்ளும்படி உற்சாகத்தோடு எல்லாம் ஆமே அல்லேலூயான்னு சொல்லி இந்த வருஷம் முடிய இன்னும் 4 மாதத்துக்குள்ள தேவன் உங்கள் வாழ்க்கையில் துக்கத்தை எல்லாம் சந்தோஷமாய் மாற்றுவா. இது வரைக்கும் இல்லாத ஒரு நிம்மதி, இல்லாத ஒரு சமாதானம், இது வரைக்கும் இல்லாத ஒரு ஆறுதலை என் தேவன் உனக்கு தந்து உன்னுடைய வாழ்க்கையில எல்லாத்தையும், உன் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார். அல்லேலூயா, சபை எல்லாம் அல்லேலூயா, ஆமே உற்சாகத்தோடு சொல்லணும். இது வரைக்கும் இல்லாத ஒரு சந்தோஷத்தை, சமாதானத்தை எசேக்கியா நாட்களில் செய்தார் என்றால் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில அதை எல்லாத்தையும் செய்ய என் தேவன், உன் பிரச்சனைகள், உன் போராட்டங்கள் ஒரு பக்கமா இருந்தாலும், இப்ப இருக்கிற சூழ்நிலைகள், இப்ப இருக்கிற பிரச்சனைகளை எல்லாத்தையும் மாற்றக்கூடிய என் தேவனுடைய அவர் வல்லமை உள்ள தேவன். அல்லேலூயா, அவரால் எல்லாத்தையும் மாற்ற முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. நிலைமை மாறுங்க, அப்படியே இருந்துராது. அப்படியே உங்க பிரச்சனை, போராட்டம் இப்படியே நின்றாது. சூழ்நிலைகள் மாறும், பிரச்சனைகள் மாறும், எல்லாம் மாறும். அதுக்கு உங்க உற்சாகம் வேணும். கீழே உட்கார்ந்து ஆமே அல்லேலூயா அந்த வார்த்தை என்ன பண்ணணும், கீழே என்ன பண்ணக்கூடாது, விழப்ப கூடாது. அந்த வார்த்தையை பெற்றுக்கொள்ளணும், ரிசீவ் பண்ணணும். போன வாரம் சொன்ன மாதிரி சாமுவேலுக்கு சொன்ன ஒரு வார்த்தை என்ன பண்ணலையா, தவறி போல கீழே விழனா நீங்களும் பெற்றுக்கொள்ளணும். உற்சாகத்தோடு இருக்கணும். மௌனமா உட்கார இடங்க இது கிடையாது. கர்த்தருடைய வார்த்தை வரையில லீதியாவுடைய திறந்தபோல் நீங்கள் பெற்றுக்கொள்ளணும். எல்லாம் மாறும். எங்கெல்லாம் நெருக்கங்கள், எங்கெல்லாம் போராட்டங்கள் வருதோ அதுக்கு பின்னாடி கர்த்தர் பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருப்பார். அல்லேலூயா. யோசேப்பை குழியில போட்டாங்க, அதுக்கப்புறம் தான் யோசேப்பை ஆண்டவர் சிங்காசனத்துல உட்கார வச்சா. தாவீதுக்கு மிகவும் நெருக்கம் வந்துச்சு. தாவீது வர வர விருத்தி அடைந்தான். ஈசாக்கு எல்லாரும் ஓடுறாங்க, தேசத்துல பஞ்சம், எல்லாம் ஓடுறப்ப ஆண்டவர் சொன்னார், எல்லாம் சூழ்நிலை அப்படித்தாண்டா இருக்கும், இந்த தேசத்துல விதை விதடான்னு சொன்னாரு. விதைச்சையா 100 மடங்கு கர்த்தர் அறுவடை செய்தார். அல்லேலூயா. எல்லாம் மாறும், எல்லாத்தையும் ஆண்டவர் மாற்றுவார். இப்படியே நிலைமை மாற, இப்படியே இருந்து போகுது, எல்லாம் கடந்து போகும். ஒரு சகோதரி வள்ளின்னு அவங்க பேரு, ஒரு ஆட்டை செபிக்க அவங்க வீட்டுக்கு போயிருந்தேன். அப்ப சொல்றாங்க, அவங்க வீட்டுக்காரு ஸ்டோன் வந்து படுத்த படிக்கா இருக்கிறார். பெரிய ஆஸ்பத்திரியில் சொல்லிவிட்டாங்க ஆப்ரேஷன் பண்ணணும். அவங்க மகன் மனம் குழம்பி போய், நல்லா இருந்தவே திடீர்னு மனம் குழம்பி போய் ஏதோ அப்படியே ஒரு மாதிரி அன்கான்ஷனாக இருக்கான். மருமக அப்போ தான் குழந்தை பெற்று, குழந்தைய வீட்டில் கிடக்கு. சொல்கிறாங்க, ஐயா வீட்டுக்காரர் ஒரு பக்கம் இப்படி கிடக்கிறாரு, ஒரு பக்கம் என் மகன் இப்படி இருக்கிறான், ஒரு பக்கம் மருமக குழந்தை பெற்றிருக்கு. நான் ஒரு ஆள் சம்பாதிச்சு என்னையா செய்ய, வாழ்க்கை செத்து போயிடலாம் போல இருக்கான்னு சொன்னாங்க. அம்மா மாறுமா, ஆண்டவர் மாற்றுவார், எல்லாத்தையும் மாற்றுவாருமா ஆண்டவர். நீங்கள் ஜீவனுள்ள ஆண்டவர் ஆராதிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி உடனே டாக்டர் ராஜாவுக்கு ஃபோன் பண்ணேன். ஐயா இந்த மாதிரி ஒருத்தர் ஸ்டோன் ஆப்ரேஷன் பண்ணாங்க, உடனே கொண்டு வாங்க. மறுநாள் திங்கக்கிழமை ஆட்டோவில் கொண்டு போனோம். மாத்திரை கொடுத்து விட்டாரு. அந்த தம்பிக்கும் மனக்குழப்பத்துக்கு மாத்திரை கொடுத்து விட்டாரு. அருமையான ஒரு 10 நாள் தான் ஸ்டோன் ஆப்ரேஷன் பண்றவர் எந்திரிச்சு வேலைக்கு போறோம் சார். அல்லேலூயா. மனக்குழப்பத்தில் உள்ளவர் அவரும் சார் நல்லா ஆகி அவரும் சலூன் கடைக்கு போயிட்டாரு. அல்லேலூயா. அம்மா சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் இதெல்லாம் மாறுமான்னு தெரியல, ஆனா ஆண்டவர் மாத்தினார். அல்லேலூயா. நான் தான் சொன்னேன், எல்லாமே மாறுங்க. பாத்திரத்தை வந்தானே நிக்கிறோம், எல்லாத்தையும் வந்து எல்லாம் மாறும். அப்படியே சூழ்நிலை இருக்காது. எல்லா வீட்டையும் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, மாற்றுவார். எல்லா பிரச்சனையும் என்ன பண்ணும், கடந்து போகும். ஆண்டவர் சாபங்களை ஆசீர்வாதமா திருப்புகிற தேவனா. இந்த தேசத்துல ஒரு சாபம் இருந்துச்சு. இந்த தேசத்துல நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, இந்த தேசத்துல சந்தோஷம் கிடையாது. ஆனா எசேக்கியா ராஜா ஆட்சிக்கு வந்த உடனே ஆண்டவர் என்ன பண்றாருன்னா சாபத்தை எல்லாம் திருப்பினார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் என்ன பண்ணாரா, எசேக்கியா ராஜா ஆட்சிக்கு வந்த ராஜா வாடனோடனே என்ன பண்ணாரா, சாபத்தை எல்லாம்
திருப்பினார். இதுவரைக்கும் இல்லாத ஒரு சந்தோஷம், நிம்மதி, சமாதானம் இந்த தேசத்துல உண்டானது. அதுக்கப்புறம் சொல்லியிருக்கு, அவங்களுடைய ஜெபங்கள் எல்லாம் பரலோகத்துல என்ன பண்ணுச்சான், எட்டுச்சான். எசேக்கியா ராஜா 13வது ராஜாவாக யூதேயா தேசத்தில் ராஜாவாகிறார். கிட்டத்தட்ட 29 வருஷம் அவர் தேசத்தை ஆளுகை செய்கிறார். அந்த 29 வருஷத்துல என்ன ஆயின்னு கேட்டீங்கன்னா பாருங்க, அந்த 29 அவர் ஆட்சி செஞ்ச நாட்களில் ஒரு பெரிய நிம்மதி, ஒரு பெரிய சந்தோஷம், இதுவரை ஜனங்கள் அனுபவித்திராத ஒரு சமாதானத்தை கர்த்தர் காண செய்தார். இதுக்கு முந்தின ஆட்சி செஞ்சவங்களுடைய காலத்தில் நிம்மதி கிடையாது, சமாதானம் கிடையாது, ஒரே கண்ணீர், ஒரே மரணம், ஒரே புலம்பல் இருந்துச்சு. ஆனால் எசேக்கியா ஆட்சிக்கு வந்தோடனே தேசத்தில் மாபெரும் விடுதலை. அல்லேலூயா, அல்லேலூயா. கொஞ்ச நேரம் அமைதியாக உட்காருங்கப்பா. எசேக்கியா ராஜா ஆட்சிக்கு வந்தோடனே தேசத்தில் மாபெரும் விடுதலை. எப்படி ஆச்சு? ஏன் விடுதலை வந்துச்சு? இது வரைக்கும் ஜனங்களுடைய சந்தோஷம் இல்லாத எப்படிலாம் வந்துச்சு? எசேக்கியா ராஜா வந்தவுடனே எப்படி வந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா அதைத்தான் நம்ம பார்க்க போறோம். அதைத்தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போறேன். நம்ம வாழ்க்கையில திரும்ப சந்தோஷம், மகிழ்ச்சி வரணும்னா நீங்களும் அதை செய்யணும். எசேக்கியா ராஜாவுக்கு மட்டும் இல்ல, நம்மளுக்கும் செய்கிற தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் உற்சாகமா பாருங்க, எல்லாரும் பாருங்க, கவனமா அங்கிட்டு போகாதீங்க. எமிமா இங்கிட்டு வாப்பா, கவனத்தை கேளுப்பா, வசனத்தை கேளுப்பா, வேடிக்கைலாம் பார்க்க கூடாது. இங்கிட்டு வந்து பாருங்க எப்படி ஆண்டவர் திருப்பினார். எப்படி ஆண்டவர் திருப்பினார். எசேக்கியா ராஜா சில காரியத்தை திருப்பினா, அதனால ஆண்டவர் சில காரியத்தை அவருக்கு பண்ணார், திருப்பினார். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? எசேக்கியா ராஜா உடனே தேசத்துல சில காரியத்தை திருப்பினான், அதனால ஆண்டவர் சில காரியத்தை திருப்பினார். நான் சொல்றேங்க, உங்க வாழ்க்கையில நீங்க சில காரியத்தை திருப்பாம ஆண்டவர் உங்க வாழ்க்கையில திருப்ப மாட்டார். புரியுதா, புரியலையா? எல்லாரும் சொல்றீங்களா? எல்லாரும் சொல்லணும். நான் பார்ப்பேன், யாராவது சொல்லாட்டி தனியா நிக்க சொல்லுவேன். எல்லாரும் சொல்லணும். என் வாழ்க்கையில நான் சில காரியத்தை திருப்பாம ஆண்டவர் திருப்ப மாட்டார். சொல்றீங்களா? ஆழமா பதிட்டு. என் வாழ்க்கையில சில காரியத்தை நான் திருப்பாம ஆண்டவர் திருப்ப மாட்டார். இல்ல பாஸ்டர், நான் திரும்பலாம் மாட்டேன், நான் அப்படித்தான் இருப்பேன், என் குணம் மாறாது, நான் இப்படித்தான் இருப்பேன், இருக்கிற வண்டமாகவே இருப்பேன், என்னை யாராலும் மாற்ற முடியாது, என்னோட சுபாவமே இப்படித்தான் சொன்னா ஆண்டவர் உங்க வாழ்க்கையில எதையுமே என்ன பண்ண மாட்டாரு? திருப்ப மாட்டார். நான் அப்படியே தான் இருப்பேன், நான் என் குணம் அப்படித்தான், நான் இப்படித்தான் இருப்பேன்னு சொன்னா ஆண்டவர் உங்க வாழ்க்கையில என்ன பண்ண மாட்டாரு? திருப்ப மாட்டார். சில காரியத்தை ஆண்டவர் உங்க வாழ்க்கையில திருப்பணும்னா நீங்க சில காரியத்தை என்ன பண்ணணும்? திருப்பணும். எசேக்கியா ராஜா ஆன உடனே தேசத்தை பார்க்குற, ஐயோ தேசம் இப்படி கிடைக்க, தேசம் பாழாய் போய் கிடைக்க, இதோ தேசத்தை என்ன செய்யணும்? திருப்பாவே என்ன செய்யணும்? சில காரியத்தை திருப்புறான். அப்படி திருப்பும் போது ஆண்டவர் பார்க்கிறாரு, எசேக்கியா நீ சில காரியத்தை திருப்புறியா, நானும் உங்க ஆட்கள் சில காரியத்தை திருப்புறேன்டா சொல்லி அவர் திருப்பி சொல்றாரு, உன் துக்கத்தை நான் திருப்புறேன்டா. எப்படி திருப்ப போறேன்? உன் துக்கத்தை எல்லாம் சந்தோஷமா மாத்துறேன், உன் வேதனை எல்லாம் ஆசீர்வாதமா மாற்றேன், உன் வறுமை எல்லாம் செழிப்பாக மாற்ற, உன் அவமானத்தை எல்லாம் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக நான் திருப்புவேன். நீங்கள் திருப்பினால் நீங்க தான் சொல்லணும். எங்கள் வாழ்க்கை எப்பா சாமி உள்ளாயா, வாசல்ல உட்காரக்கூடாது, வா. ஏன் இப்படி பேசுறீங்க? உட்காருங்க, கொஞ்ச நேரம் உட்காருங்க. வார்த்தையை பேசாதீங்க, கொஞ்ச நேரம் உட்காருங்க. கவனத்தை திசை திருப்பாதீங்க, உட்காந்து கேளுங்க. தேவாலயத்துக்கு வரும்போது எதை கொண்டுட்டு வரணும்னு சொல்லியிருக்காரு? பிரசங்கில பலிய காது கொடுத்து கேட்பதே, அதனாலதான் காது உள்ளவன் கேட்க கடவன். ஆமா, கேட்கணும். உட்காந்து இந்த சின்ன பிள்ளைலாம் உட்கார வைங்க. உட்காரு. உட்காந்து பேசாம கேளுங்க, கொஞ்சம் அமைதியாக கேளுங்க. பெரிய சர்ச்செல்லாம் போனீங்கன்னா அப்படியே ஒரு குண்டூசி கூட விழுவாது, பார்த்துறீங்களா? அப்படி உட்காந்து கேளுங்க, கொஞ்ச நேரம் உட்காருங்க. சின்ன பிள்ளைலாம் விளையாட தெரிஞ்சும் நீங்க மட்டும் கேளுங்க. சின்ன பிள்ளை விளையாண்டு போகுது. ஆண்டவர் நீங்க திருப்பினா அவர் என்ன பண்ணுவாராம்? எசேக்கியா சில காரியத்தை திருப்பினார்.
சரி, எதையெல்லாம் திருப்பினா? ஒரு 3 காரியத்தை நான் வேகமாக சொல்லி முடிக்கிறேன். இன்னைக்கு ஒரு 10 நிமிஷம் லேட் ஆகும், முடிச்சிருவோம். ஒரு 3 எதெல்லாம் அவன் திருப்பினார் என்று பார்க்க போகிறான். 2 ராஜாக்கள் 18 எடுத்துக்கோங்க. 2 ராஜாக்கள் 18 எடுத்துங்க. எதையெல்லாம் திருப்பினா? ஒரு அருமையான வேத பகுதி தான் காட்டுறேன். 2 ராஜாக்கள் 18 3-5 வாசிங்க. பதினெட்டு 3-5 பக்கம் 492. அவன் தன் தகப்பனாகிய தாவீது செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். அவன் மேடைகளை அகற்றி சிலைகளை தகர்த்து விக்கிரக தோப்புகளை வெட்டி மோசே பண்ணியிருந்த வெண்கல சர்ப்பத்தை உடைத்து போட்டான். அந்நாட்கள் மட்டும் இஸ்ரவேல் புத்திரர் அதற்கு தூபங்காட்டி வந்தார்கள். அதற்கு நிகுஸ்தான் என்று பெயரிட்டான். அவன் இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுடைய முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்கள் எல்லாம் அவரை போல் ஒருவரும் இருந்ததில்லை. பாருங்க, அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்கள் எல்லாம் அவனை போல ஒருவனும் இருந்ததில்லை. 3வது வசனத்தை வாசிக்கிறேன். அவன் தன் தகப்பனாகிய தாவீது செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். ஆண்டவர் ஏன் தெரியுமா திருப்பினாரு? இவன் கர்த்தர் பார்வைக்கு என்ன செஞ்சானா? செம்மையானதை செய்தான். செம்மையானதுன்னா என்னதுங்க? நிறைவானது. செம்மையானதுனா செம்ம அடி வாங்குவாதா? நலமானது. செம்மையானதுனா கர்த்தருடைய பார்வையில எது சரியோ, கர்த்தருடைய பார்வையில எது கரெக்டோ, எது அவருக்கு நல்லது தோணுதோ அதெல்லாம் அந்த எசேக்கியா செய்தான். அல்லேலூயா. புரியுது? செம்மையானதுனா என்ன? கர்த்தருடைய பார்வையில எது சரியோ, அவர் பார்வைக்கு எது கரெக்டோ, அவருக்கு எது நல்லதா தோணும் அதையெல்லாம் செஞ்சேன். அதுதான் செம்மையானது. நிறைய நேரங்களில் நம்முடைய பார்வைக்கு நல்லதா தோணுது, நம்மளுக்கு பெரும்பாலான நேரங்களில் கர்த்தருடைய பார்வைக்கு நல்லது கிடையாது. எத்தனை பேருக்கு நான் புரியுது? நிறைய நேரங்களில் நம்முடைய பார்வைக்கு நல்லதா தோணுகிறதெல்லாம் கர்த்தருடைய பார்வைக்கு நல்லது கிடையாது. நம்முடைய பார்வைக்கு எது சரின்னு தோணுதோ அது கர்த்தர் பார்வைக்கு சரியானதல்ல. இன்றைக்கு நிறைய பேர் தங்களுக்கு எது சரின்னு பட்டதோ, தங்களுக்கு எது நல்லதுன்னு தோணுதோ, தங்களுக்கு எது செம்மையானது தோணுதுன்னு சொல்லி நிறைய பேர் அதில் போய் நிறைய குழியில் விழுந்து கிடக்குறாங்க. அதனால தான் உங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனை, கண்ணீர், வேதனை. நிறைய குடும்பம்லாம் அதனால மேரேஜ் எல்லாம் விழுந்து கிடக்கு. பாருங்க, தங்களுடைய பார்வையில எது தங்களுக்கு எது நல்லது பட்டதோ இதையெல்லாம் பாருங்க, அது கர்த்தருடைய பார்வைக்கு சரி கிடையாது. எசேக்கியா குறித்து வேதம் சொல்லுகிறது, கர்த்தரின் பார்வைக்கு என்ன செஞ்சானா? செம்மையானதை செய்றான். ஒரு சகோதரி, நல்ல ஒரு சர்ச்சுக்கு போறவங்க, நல்லா படிச்சு நல்லா ஜெபிக்கிற சகோதரி, திருமண காரியம் வரையில நல்லா அவங்களுக்கு யாரும் போதிக்க தேவையில்ல, அவங்க நல்ல ஒரு மெச்சூரிட்டியான ஆளு. அவங்க எதிர்பார்ப்புகள் நிறைய இருந்துச்சு. தனக்கு வர கணவன் வசதியா இருக்கணும், அவன் கை நிறைய சம்பாதிக்கணும், அவனுக்கு கார் இருக்கணும், எல்லாம் நிறைய எதிர்பார்ப்புகள். தேவ சித்தத்தை தாண்டி அவனுடைய எதிர்பார்ப்பும் விருப்பமும் நிறைய இருந்துச்சு. இப்ப 2 ப்ரொஃபைல் அவங்களுக்கு வருது. ஒரு கிறிஸ்டின் மாப்பிள்ளைன்னு வருது, ஒரு இந்து மாப்பிள்ளையும் வருது. இவங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன, இவங்களுடைய விருப்பம் என்னன்னா தேவ சித்தத்தை மீறி இருக்குது. அந்த பாஸ் சொல்லிட்டாரு, உன்னுடைய விருப்பம் தேவ சித்தத்தை மீறினதற்கு இது நல்லது கிடையாதுட்டார். ஆனாலும் அவங்க விடலை. இப்போ 2 வருது, 2ஐயும் ஜெபம் பண்ணி எடுக்கிறாங்க. 2ஐயும் ஜெபம் பண்ணி 2 ப்ரொஃபைலையும் பார்க்குறாங்க. அதில் முதல்ல அந்த கிறிஸ்டின் மாப்பிள்ளைக்கு இவங்க எதிர்பார்ப்பு அந்த பையடாட்டா என்ன பண்ணலை, பூர்த்தி செய்யலை. இவங்க எதிர்பார்க்கறது, இவங்களுடைய விருப்பம் எல்லாம் அந்த ப்ரொஃபைலில் கிடையாது. ஆனால் 2வது வந்துச்சு பார்த்தீங்களா, இந்து பையன் நல்ல கை நிறைய சம்பளம். நான் சொன்னது ஓரளவுக்கு குடும்பத்தை ரன் பண்ணலாம், நல்ல குடும்பம், நல்ல சர்ச்சுக்கு போறியா, நல்ல தாய் தகப்பன், நல்ல பாரம்பரிய கிறிஸ்தவர்கள். ஆனால் 2வது வந்தது பார்த்தீங்களா, ஒரு இந்து குடும்பம், கை நிறைய சம்பாதிக்கிறா, வெளிநாட்டுக்கு போறியா, காரு, சொத்து, நிலம். இவங்களுடைய விருப்பம், இவங்களுடைய ஆசை எல்லாம் அந்த பையட்டாட்ட என்ன செஞ்சிச்சு, பூர்த்தி செஞ்சிச்சு. இப்போ 2ஐயும் வச்சு ஜெபம் பண்றாங்க. சுய சித்தமா தேவ சித்தமா, சுய சித்தமா
தேவ சித்தமா? சித்தம். தரிசித்துக்கு போறதா, நினைவுக்கு போறதா? யோனா துறைமுகத்துல இருந்து என்ன செஞ்சுக்கிறீங்க? துறைமுகத்துல போய் நின்றுகிட்டு என்ன செஞ்சியா? தரிசனத்துக்கு போகணுமா, நினைவுக்கு போகணுமா? அந்த அம்மா அப்படித்தான், தரிசிஜா நினைவா. கடைசியில் எதை தான் முடிச்சிச்சு? ஆண்டவரே எனக்கு 2 போட்டா வந்திருக்கு, இந்த இந்து மாப்பிள்ளை நீங்க தான் கொண்டு வந்திருக்கிறீங்க, இல்லாட்டி என் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்காத. நான் ஜெபம் பண்ணி அந்த பையனை என்ன பண்ணிக்கிறேன்? கல்யாணம் பண்ணிக்கிறேன், மாத்திக்கிறேன், ஒன்னு இடத்துல கொண்டு வந்துறேன். அல்லேலூயா. ஹல்லேலூயா. இதுதான் சுய சித்தத்தை தேவ சித்தத்தை மீறி சுய சித்தத்துக்கு இடம் கொடுக்குறது. திருமணம் நடந்துச்சு, பாஸ்டருக்கு அந்த ஊழியக்காரருக்கு சொல்லலை, அவர் ஸ்டேட்டஸை பார்த்தா கண்டுபிடிச்சாரு. ஓ திருமணம் நடந்துருச்சான்னு. ஒரு கோயிலில் விற்கிற கோயிலில் நடந்துச்சு. 1 மாசம்தான் வாழ்க்கை சின்ன பண்ணம்மாய் அவன் சொல்லிட்டான், உன்னோடலாம் நான் வாழ முடியாது, உனக்கு நான் டைவர்ஸ் அப்ளை பண்ணுறேன், நீ டைவர்ஸ் பார்த்துன்னு வெளிநாடு போயிட்டியான். சித்திரவாத கோர்ட்டு கேஸுன்னு அலைஞ்சு இந்த சகோதரி பாருங்க. அதுதான் சொல்றேன், தேவனுக்கு செம்மையானது செய்தது என்னது? அவருடைய பார்வையில் எது சரியோ, அவருக்கு எது நல்லதோ அதை கேட்டு நான் செய்யறேன் பார்த்தீங்களா, அதுதான் கர்த்தருடைய பார்வைக்கு சொல்லுங்க செம்மையானது. மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற ஒரு வழி உண்டு, அது முடிவோ வாசிங்க, சங்கீதத்தில் வாசிங்க, நீதிமொழிகள் 14:12 வாசிங்க. 14:12 14:4 மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். ஆனா ஆசா குறித்து எசேக்கியா குறித்து என்ன போட்டிருக்கு? கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு சின்ன காரியத்தை கூட செய்யக்கூடாது. ஆண்டவரை வேதனைப்படுத்தி, ஆண்டவருக்கு விருப்பம் இல்லாத, அது நண்பராக இருக்கலாம், அது செல்போனாக இருக்கலாம், தேவையில்லாத போன்காலாக இருக்கலாம், ஆண்டவருக்கு விருப்பம் இல்லாமல் எதையும் நான் செய்ய மாட்டேன், ஆண்டவரை வேதனைப்படுத்த ஒரு சின்ன காரியத்தை கூட நான் செய்ய மாட்டேன்னு வாழ்றீங்க பார்த்தா, அதுதான் ஆண்டவருக்கு செம்மையானதை செய்கிறது. அல்லேலூயா. எசேக்கியா கர்த்தருடைய பார்வைக்கு என்ன செஞ்சானா? செம்மையானதை செய்தான். இங்க போட்டிருக்க மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற ஒரு வழி உண்டு, அதன் வழியோ மரணம். மரணம். அங்க போட்டிருக்கு எசேக்கியா கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்தான். நான் ரட்சிக்கப்பட்ட புதுசுல நிறைய முரட்டு சுபாவங்கள், கோபங்கள், என்னைய மாதிரி ஒருத்தன்ட்ட பேச மாட்டேன்னா பேசவே மாட்டேன், அப்படிலாம் வாழ்ந்தவன். ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிறகு இன்ன வரைக்கும் நான் சொல்கிறேங்க, யாராவது என்னால் வேதனைப்பட்டிருந்தா வழியை போய் அவங்ககிட்ட பேசுவேன். பிரதர் கொடுங்க, பிரதர் மன்னிச்சுங்க பிரதர், இன்ன வரைக்கும் அதை நான் கை கொண்டுகிட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. ஹல்லேலூயா. மாறணுங்க, சுபாவங்கள் மாறணும். இருக்கிற வண்ணமாகவே நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் கர்த்தருடைய பார்வைக்கு என்ன இல்லை? செம்மையானது செய்யணும். 4 பேர் முன்னாடி ஒரு பையனை வந்து பேசிட்டேன், ஆனால் ஆக்சுவலாக தப்பு அவன் மேலே தான் நான் பேசிட்டேன். பேசிட்டு தனியாக வரப்ப ஆவியானவர் பேசுகிறாரு, போய் மன்னிப்பு கேளு. இதெல்லாம் ஒன்றீங்களா? இதெல்லாம் இந்த அனுபவம்லாம் இருக்கா? எத்தனை பேருக்கு இருக்கு? நான் செஞ்சது தான் பாஸ்டர் கரெக்டு, அவன் அப்படி பண்ணுனியா? கர்த்தர் பேசுவார். உன் மேலே தப்பே இல்லாமல் இருந்தாலும் மன்னிப்பு கேட்க, நீ ஆசீர்வதிக்கப்படணும், அதான் வழி. போய் மன்னிப்பு கேளுன்னார். எல்லாரும் போயிட்டாங்க, தனியாக இருந்தியான். நான் போனேன், அவன் பேசவே இல்லை, திருப்பிக்கிட்டான். எது கோவமாயா அப்படின்னு கேட்டேன். எல்லாரும் முன்னாடி நீங்கள் வச்சு விட்டீங்க, சரி நீ மன்னிச்சுக்கோ அப்படின்னு கையை பிடிச்சி விடுங்க, அதெல்லாம் ஒன்றுங்களா அப்படின்னு பாருங்க. அதில் இருக்கிற ஒரு சந்தோஷம், ஒரு சமாதானம் எதுவுமே கிடையாதுங்க. அல்லேலூயா. ஹல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் சில காரியத்தை திருப்பணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்? திருப்பணும். இல்லை நான் அப்படித்தான் இருப்பேன், நான் யாரையும் மன்னிக்க மாட்டேன், நான் என் கோபம், எரிச்சல், நான் மூர்க்கமா இப்படியே தான் இருப்பேனா? நீ அப்படியே இரு. ஆண்டவர் உன் காரியத்தை வாழ்க்கையில் எதையுமே திருப்ப மாட்டாருங்க. திரும்பணும். மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அத முடிவோ மரண வழி. உங்களுடைய விருப்பமும் உங்களுடைய எதிர்பார்ப்பும் பாருங்க, இங்க போட்டிருக்கு, நல்லா போட்டிருக்கு, மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி இருக்கு. சில நேரங்களில் நீங்க பிரயாணம் பண்ணும்போது உங்களுடைய விருப்பங்கள், ஆசைகள் தேவனுடைய வழியில ஒன்றுமே இருக்காது. நல்லா கவனிங்க. சில நேரங்கள் உங்க வாழ்க்கையில
நீங்கள் பிரயாணம் பண்ண வாழ்க்கையில் உங்களுடைய விருப்பங்களோ உங்களுடைய எதிர்பார்ப்போ தேவனுடைய வழியில் ஒன்றுமே எத்தனை பேருக்கு நான் சொல்கிற புரியுது? புரியுதா புரியலையாங்க? இங்கே பார்ப்பா, புரியுதா புரியலையா? உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வாழ்கிற வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்குற விருப்பங்கள், நீங்கள் எதிர்பார்க்குற ஆசைகள் எதுவுமே தேவனுடைய வழியில் என்ன பண்ணாது? இருக்காது. நீங்கள் எதிர்பார்க்க திட்டங்களோ நீங்கள் எதிர்பார்க்க எதுவுமே இருக்காது. ஆனால் அங்கே தான் நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுறாங்க. ஐயோ, நான் எதிர்பார்க்குற மாதிரி இல்லையே கிறிஸ்தவ வாழ்க்கையில், நான் எதிர்பார்க்குற மாதிரி வாழ்க்கை இல்லைன்னா வேதம் சொல்லுது அதன் வழியோ நித்திய ஜீவனுக்கு உன்னை கொண்டு போகும். அல்லேலூயா. அதனால தான் சொன்னார், இடுக்கமான வாசல் வழியே உட்பிரவேசிங்கள். அப்படி போகையில் உங்களுடைய ஆசை விருப்பம் எதுவுமே பூர்த்தி செய்யாது. ஆனால் நீங்கள் ஒரு பாதை சூஸ் பண்ணுறீங்க பார்த்தீங்களா? இந்த மனுஷனுக்கு செம்மையாய் ஒரு பாதை நீங்களா ஒன்று சூஸ் பண்ணீங்க பார்த்தீங்களா? அந்த பாதை எப்படி இருக்கும்? மரண வழி. சூப்பரா இருக்கும், அழகா இருக்கும். நல்ல சாத்தான் வந்து உங்களுக்கு கேட்ட போட்டு நல்லா வழியெல்லாம் டெக்கரேட் பண்ணி சூப்பரா வச்சிருப்பா. வா மகளே, உன் ஆசை எல்லாம் இதுல தான் இருக்கும், என்னம்ல எல்லாம் இருக்கும். நீங்களும் பார்ப்பீங்க, சாத்தானுடைய என்ட்ரஸ் எப்பவுமே எப்படிதான் இருக்கும்? அமர்க்கலமா இருக்கும். அஜித் படம் நினைச்சுறாங்க. சாத்தானுடைய என்ட்ரஸ் எப்படி இருக்கும்? என்ட்ரன்ஸ் அமர்க்கலமா குடிப்பா. அவங்கள பார்த்து நீங்களே ஆச்சரியப்படுங்க. ஆனா அதுல போக போக போகத்தான் தெரியும் அதன் வலி முடிவு எப்படி இருக்குமா? மரண வலி. அப்பதான் கண்ணீர், வேதனை, துக்கம். எடுத்தவனே நல்லா இருந்துச்சே, எடுத்தவனே நல்லாதான் இருக்கும் மகளே மகனே, போக போகத்தானே தெரியும். ஆனா கர்த்தருடைய வழி எடுத்தவனே கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், ஆனா போக போக எப்படி இருக்கும்? புரியுதா புரியலையாங்க? புரியுதா புரியலையா? புரியுது. புனல், எத்தனை புனல் தெரியும்? மணல் ஊத்துற புனல். அதான் அந்த மணல், அந்த புனல் பக்கம் ரெண்டு பக்கம் இருக்கும். ஒன்று அகலம், இன்னொன்று குறுகுனது இருக்கும். இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, வாடா எனக்குள்ள நீ வரணும்னா எப்படி தான் போன திருப்பி வச்சுக்கிடுவாரு. இந்த குறுகுனதுக்குள்ள போ. இந்த குறுகுல போறப்ப அடியில் எப்படி இருக்கும்? பெருசா இருக்கும், அடி சூப்பரா இருக்கும். பிசாசு எப்படி தெரியுமா? அந்த புனலை திருப்பி வச்சுக்கிறியா, வாடா இதுக்குள்ள விழுடா. இதுக்குள்ள விழுந்தா பின்னாடி எப்படி இருக்கும்? தூங்காதீங்க. தூங்குறவங்களா அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, ஹல்லேலூயா. பாத்தீங்களா, தூக்கமே என்னன்னே எனக்கு தெரிய மாட்டேங்குது. புரியுதா புரியல சொல்றது? புரியுதுப்பா. புனல் கதையா தான் சொல்றேன். ஆண்டவருடைய வழி வந்து புனலுக்கு பக்கம் இந்த பக்கம் நீட்டி இருக்க மாதிரி அந்த வழியை வச்சிருப்பாரு. அதுல கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதனால இடுக்கமான வாசல் வழியே மனுஷர் கர்த்தருடைய வழி போகல கொஞ்சம் இடுக்கமா இருக்கும். ஆனா போக 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 அந்த வழி உங்களுக்கு கொண்டு போகும், நித்திய ஜீவனை கொண்டு போகும். பிசாசோடைய வழி எப்படி இருக்கும்? அகலமாக இருக்கும். அகலமா எடுத்தவனே இந்த மண்ணெண்ணெய் எல்லாம் ஊத்துனீங்கன்னா டவக்குன்னு போற மாதிரி இருக்கும். அப்படி நின்றுக்கும். பாத்தீங்களா பாத்தீங்களா இல்லையாங்க? என்ன ஒரு மாதிரியா பாக்குறீங்க நீ? அதுதான் வழி. அப்ப பாருங்க, சாத்தானுடைய என்ட்ரஸ் எப்பவுமே சூப்பரா இருக்கும். அதோடைய பாதையை பார்த்தீங்கன்னா சூப்பராக உங்களுக்காண்டி நல்லா பண்ணி, நல்லா கிளீன் பண்ணி, நல்லா டெக்கரேஷன் பண்ணி எல்லாம் பண்ணியிருப்பான். ஆனால் பாருங்க, அந்த வழி எப்படி இருக்குமா? மரண வழிகள். அல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் சூஸ் பண்ணுற வழியை சொல்கிறேன். தேவனுடைய வழி ஒன்று இருக்கு, நீங்கள் சூஸ் பண்ணுற வழி இருக்கு. பாதி கூட தாண்ட முடியாது அந்த வழியில். அப்போ சாகு வரைக்கும் பார்த்தீங்களா நீங்கள் எப்படி இருப்பீங்கன்னா குத்துவீராக இருப்பீங்க. எப்படி இருப்பீங்க? குத்துவீரா என்ன தெரியுமா? வாழ்றதா சாகவும் வாழவும் முடியல, வாழ்றதா சாகுறதா, வாழ்றதா சாகுறதா, வேதனையை சுமந்து பாரத்தை சுமந்து அப்படி இருக்கும். உங்களுக்கு ஒரு நற்செய்தி சொல்றேன், குத்துவீரா கிடந்தாலும் நல்ல சமாரியன் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எண்ணெய் கட்டி திராட்சரசன் தன்னோட சுய வாகனத்தில் ஏற்றார். இங்க எசேக்கியா ராஜா குறித்து கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். ஆண்டவர் பாருங்க, யாரெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு நீங்க செம்மையானதை செய்றீங்கோ அப்பதான் உங்க வீட்டுக்கு சந்தோஷம். அல்லேலூயா. அப்பதான் உங்களுக்கு நிம்மதி, அப்பதான் உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகும். எத்தனை பேருக்கு புரியுது? மறுபடியும் சொல்லுங்க. கர்த்தருக்கு செம்மையான செய்தனா என்னது? பிரியமான விஷயம் சொல்லுங்க.
அவருக்கு பிரியமான அவருக்கு என்ன விருப்பமோ, அவருக்கு எது பிடிக்குமோ, என்னுடைய எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சு அவருடைய இதயத்தை நான் நிறைவேற்றுறேன். பார்த்தீங்களா, எசேக்கியா ராஜா வான உடனே அவன் தேசத்தை பார்க்குறியா, மேடைகள் விக்கிரகங்கள் எல்லாம் நிரம்பி இருக்கிறப்ப எந்த ராஜாவும் இதுக்கு முன்னாடி செய்யலைங்க. எசேக்கியா பார்த்து வைராக்கியம் கொண்டு, கர்த்தாவே இதெல்லாம் இப்படி கிடைக்குன்னு சொல்லி ஆண்டவருக்கு எது செய்ய நினைச்சாரோ, அவர் என்னெல்லாம் செஞ்சா தேசம் நல்லா இருக்கும்னு நினைச்சாரோ அதெல்லாம் எசேக்கியா சிலைகளை விக்கிர தோப்பங்களை எல்லாத்தையும் வெட்டி சகத்தியான். அதனால பார்த்தார் கர்த்தர், நீ என்ன நீ திருப்புறியாடா, நான் ஒன்றும் திருப்புறேன்டா. இது வரைக்கும் உங்கள் பிதாக்கள் உங்கள் சந்ததி கண்டிராத ஒரு சந்தோஷத்தை தேவன் அவர்களுக்கு அருளச் செய்தார். அல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதே இன்னொரு வசனம் நீதிமொழி 15:8 எடுங்க. யாரோட ஜெபம் கேட்கப்படும்? 15:8 வாசிங்க. நீதிமொழி 15:8. எத்தனாவது அதிகாரம்? துன்மார்க்கனுடைய பலி கர்த்தருக்கு அருவருப்பானது, செம்மையானவர்களின் ஜெபமோ அவருக்கு பிரியம். யாரோட ஜெபம் பிரியமா? செம்மையானவர்களின் செம்மையானுடைய ஜெபம் அவருக்கு சக்கா பிரியம். தர்ரா ரக்கா ரிப்பி அதெல்லாம் பார்த்துருப்பாரு அவர், தெரியும் ஆண்டவருக்கு. சும்மா இருடா, செம்மையா நடக்காம நீ வாட்டுக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஜெபம் பண்ணிட்டு ஒருத்தர் ஜெபம் பண்ணாரு, போனாட்ட ஒருத்தர் ஜெபம் பண்ணிக்கிருக்கான். பண்ணிக்கிட்டே இருக்கல, பயப்பட வச்சிட்டாருங்க. எப்படி தெரியுமா? ஷக்கா ரப்பா ரப்பா அந்த ஆள் அப்படி கத்து 4 பேர் பயந்து போய் நெஞ்சு அடைச்சிருச்சு. ஏன்டா இப்படி இல்லாம ஜெபத்துல பயமுறுத்துறீங்க? ஏங்க நல்லா பண்ணிக்கிறீங்களங்க. ஷக்கா ரிப்பி ரீகா தல்லா பாரு பூரா அந்நிய பாச பேசிக்கிறீங்கள கத்துல அப்படி இருக்கும் மனநிலை. அதெல்லாம் கேட்கப்படாது. தயவிட்டே சிரிக்கிறாரு. யாரோட ஜெபம் கேட்கப்படும்? யாரோட ஜெபம் ஆண்டவருக்கு பிரியம்? செம்மையானவருடைய ஜெபம் அவருக்கு பிரியம். இன்னைக்கு உலகத்துல எத்தனையோ பேர் இன்னைக்கு கோடிக்கணக்கில் ஜெபிக்கிறாங்க. அந்த ஜெபம் எல்லாம் கேட்கப்படுதாங்க கேட்டா கிடையாது. 1000 ஏதோ பண்ணிக்கிட்டு நீ ஜெபம் பண்ண ஆண்டவர் கேட்டுருவாரா? யாரோட ஜெபம் ஆண்டவருக்கு பிரியமா? செம்மையானவருடைய ஜெபம் அவருக்கு பிரியம். நீ பிரியம் பாருங்க. தேவன் நியமித்த அந்த பாதையில தன்னை யாரெல்லாம் ஒப்பு கொடுக்குறாங்களோ, ஒருவேளை அந்த பாதையில கண்ணீர் இருக்கலாம், வேதனை இருக்கலாம், ஒருவேளை நீங்க விரும்பின வாழ்க்கை கிடைக்காம இருக்கலாம். ஆனா அழைத்த தேவனை நீ உண்மையா இருந்தா உனக்காக கர்த்தர் ஜீவ ஊட்டை புறப்பட பண்ணுவார். அல்லேலூயா. ஆதாருக்கு ஜீவ ஊட்டை புறப்பட பண்ணின தேவன். பாருங்க, சீக்கிரமா நிறைய இருக்கு. மணி இப்பயே ஆயிருச்சு. அடுத்ததாக எசேக்கியா செம்மையானதை என்ன செய்தான்? வாசிங்க 29:5 வாசிங்க. 2 29:5 வாசிங்க. 29:5 டக்குன்னு வாசிங்க. 29:5 வாசிங்க. அவர்களை நோக்கி, லேவியரே கேளுங்கள், நீங்கள் இப்பொழுது உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்தை பரிசுத்தம் பண்ணி அசுத்தமானதை பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து வெளியே கொண்டு போங்கள். எசேக்கியா ராஜா லேவியரே வாங்கப்பா, தேவாலயத்துல என்னென்ன தீட்டு உள்ளவர்களோ அதெல்லாம் தூக்கி என்ன பண்ண வெளியே போடு. தேவாலயத்தை என்ன பண்ண பரிசுத்தப்படுத்தினியே. தேவாலயத்தை என்ன பண்ணானா? சுத்திகரித்தானா. புதிய ஏற்பாட்டில் சொல்லியிருக்கு, நீங்களே தேவனுடைய. அப்ப யாரெல்லாம் உங்க ஆலயத்தை உங்க சரீரத்தை சுத்திகரிக்கிறீங்களோ, நான் சொல்றேன் தேவன் உங்களுக்கு திரும்ப அந்த சந்தோஷத்தை தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் அருவருக்கிற என் இதயத்துல எதெல்லாம் அசுத்தமா இருக்கிறதோ, எதெல்லாம் இதயத்துக்குள்ள இன்னமும் அந்த முன்னோருடைய ஜீன் சொல்லுவாங்களே, நம்ம மூதாதையுடைய ஜீன் இருக்கும் பாருங்க. சில பேத்துக்கலாம் இன்னமும் இருக்கு, சில பேத்துக்குள்ள அந்த கோபம், அந்த எரிச்சல். உங்க தாத்தாவை போலயே இருக்கேடா, உங்க அப்பனை போலயே இருக்கேடா, உங்க அம்மாவை போல. அந்த பழமொழி சொல்லுவாங்களே, என்னது? தாயை போல நூலை போல சேலை, அந்த மாதிரியே இருக்கேன்னு சொன்னா அதெல்லாம் இங்க வேலைக்கு ஆகாது. நீங்க யாரோடைய பிள்ளை? ஆண்டவரோட. என்னைக்கு ஞானஸ்தானம் எடுத்தீங்களோ, என்னைக்கு முழுக வச்சாங்களோ, அதோட சேர்த்து எல்லாத்தையும் என்ன பண்ணிருந்தாங்க? அடக்கம் பண்ணிருந்தேன். என்ன பண்ணிருந்தேன்? இன்னும் பிடிவாதம், இன்னும் கோவம், இன்னும் கசப்பு எல்லாத்தையும் அடக்கம் பண்ணி எந்திரிக்கும் போது எப்படி எந்திரிக்கணும்? புது சிருஷ்டியா. சில பேர் அதான் சொல்லி கொடுக்கறது இல்லை. ஞானஸ்தானம்னா ஏதோ ஒரு முங்கி எந்திரிச்சா போதுன்னு சொல்லி கடமைக்கு ஞானஸ்தானம் கொடுக்கறது. ஞானஸ்தானம்னா அதாங்க, பிறக்கிறப்ப நீ எல்லாத்தையும் அடக்கம் பண்ணணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அடக்கம் மறுக்குதா?
வெட்டியான் சுடுகாட்டில் பணத்தை வச்சுட்டு எல்லாரும் வந்துடுவாங்க. எரிஞ்சுக்கிட்டு இருக்கல அப்படியே அந்த பணம் எந்திரிக்குமா? தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா? தெரியும். அப்படியே எந்திரிக்குமா? வெட்டியா என்ன பண்ணுவியான்? கம்ப வச்சு அடிப்பேன். போட்டுவானா ஒரு 2 போல. செத்தால் அடங்குறியாடா அப்படின்னு டம்முன்னு பண்ணணும். அந்த மாதிரி சில பேர்த்த போடணும். இன்னும் நாணசானம் எடுத்துக்கிட்டு பிடிவாதம், இன்னும் கசப்பு, கோவம், என் பேச்ச நானே பெரிய அவன் டைலாக்லாம் இங்கே பேசுறது. என் பேச்ச நானே நீ என்ன லூசா? மெண்டல் தான்டா அப்படி செய்வாங்க. அவன் தான் தெரியாதனமா டைலாக் எழுதுறியா, நீ எழுதுகிற. 4 பேர்த்த கொண்டாதான் நல்லா இருக்கும். நல்லா இருப்போம்மா. 4 பேர்த்த கொண்டு நீ கிட்ட நல்லா இருக்க போறா லூசு பயல்களா. வசனத்தை பூரா பாருங்க எப்படி பேசுறாங்க பாருங்க. அப்ப பாருங்க, தேவாலயத்தை என்ன பண்ணானா? பரிசுத்தப்படுத்தினா. உங்க ஆலயத்துக்குள்ள, உங்க சரீரத்துக்குள்ள, உங்க இதயத்துக்குள்ள தேவையில்லாதெல்லாம் எடுத்து போடுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கோபம், கசப்பு, மன்னிக்க முடியாத சுபாவங்கள், இதெல்லாம் இருந்தா கர்த்தர் ஒரு நாள் ஆசீர்வதிக்க முடியாதுங்க. நான் சொல்றேங்க. எத்தனை கிறிஸ்தவர்கள் இருக்காங்க தெரியுமா? இன்னைக்கும் பாரம்பரிய பகை, இன்னைக்கு மன்னிக்க முடியாத சுபாவங்கள், அது நிமித்தம் அவங்க வாழ்க்கையில ஆசீர்வாதங்கள் கிடையாது. திருப்பணுங்க. என்ன செய்யணும்? திருப்பணும் கர்த்தருக்குள்ள. அதனால இயேசு கிறிஸ்து முத என்ன பிரசங்கம் பண்ணாரு? மனம் திரும்புங்கள். அவர் என்ன சொன்னா நல்லதான பாச சொல்லி பண்றீங்களா? என்னங்க சொன்னாரு? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய். பைபிள் எடுத்து பாருங்க. முத அவர் எந்திரிச்சு ஓபன் பண்ணது அந்த வார்த்தை தான். வேற எதுவுமே பேசல. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கு. திரும்புனா உனக்கு பரலோகம் பக்கம். திரும்பாம இருந்தா நரகம் தான். கொடைக்கானல்ல அந்த பல்ல எப்படி இருக்குமா அந்த பாதை, அதுல லாரி போயில அங்க போர்டு எழுதி வச்சிருப்பாங்களா, மனம் திரும்புங்கள் பரலோகரா. அப்படியே எப்படி இருக்கும்? என்னடா அப்படி எழுதி வச்சிருக்காங்க. அப்ப பாருங்க, எல்லாம் மாறணும். உங்க சரீரத்துல என்ன செய்யணும்? எல்லாத்தையும் சுத்திகரிங்க. இந்த 4 மாசம் இருக்கு. ஆண்டவரே, என் நிலைமை மாறணும், என் சூழ்நிலை மாறணும். நான் எப்படி? அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், நீங்க குழந்தைகளை போல இருக்கணும். பரலோக ராஜ்யம் எப்படிப்பட்டது? எப்படிப்பட்டது? சிறு பிள்ளைய போல இருக்கு. 2 பேரும் அடிச்சுக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா அந்த பிள்ளைகளை பாத்திருக்கீங்களா எப்படி இருப்பாங்க? அந்த எங்க கிருபா ஒன்றும் எங்க ஜோயில் சொல்லியா, கிருபாட்ட என்கிட்ட பேசாத அப்படின்னு அடிச்சு புரியா. கொஞ்ச நேரத்துல பார்த்தா இங்க 2 பேரும் விளையாண்டுக்கிட்டு இருப்பாங்க. என்னடா அது அப்படின்னு. அதான் சிறு பிள்ளை. அதனால ஆண்டவர் சின்ன பிள்ளைய போல இருங்கப்பா. எதையும் பகையை மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு, வஞ்சகத்தை வச்சுக்கிட்டு இப்பெல்லாம் ஒரு நாள் என்ன பண்ணக்கூடாது? வாழக்கூடாது. அப்படிதான் நான் வாழுவேன் பாஸ்டர், அப்படிதான் இருப்பேன்னா ஆண்டவர் உனக்கு எதை என்ன பண்ண மாட்டாரு? திருப்ப மாட்டார். 3வது டக்குன்னு வாசித்து முடிச்சிடறேன். நிறைய வசனம் இருந்துச்சு, வாசிக்க முடியல. 3வது மட்டும் வாசித்துருங்க. 31 எடுங்க. 2 4 31 3 4 5 வாசிங்க, முடிச்சிடறேன். ராஜா கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடியே அந்த சந்ததிகளில் செலுத்த வேண்டிய சர்வாங்க தகன பலிகளும் ஓய்வு நாட்களிலும் மாத பிறப்புகளிலும் பண்டிகைகளிலும் செலுத்த வேண்டிய சர்வாங்க தகன பலிகளுக்கு தன் ஆஸ்திலிருந்து எடுத்து தன் பங்கை கொடுத்தான். ஆசாரியரும் லேவியரும் கர்த்தருடைய நியாய பிரமாணத்தை உற்சாகமாய் கைக்கொள்ளும்படி அவர்களுடைய பாகத்தை கொடுக்க ஜனங்களுக்கும் எருசலேமின் குடிகளுக்கும் கட்டளையிட்டான். இந்த வார்த்தை பிரசித்தமான போது இஸ்ரவேல் புத்திரர் தானியத்திலும் திராட்சரசத்திலும் எண்ணெயிலும் தேனிலும் நிலத்தின் எல்லா வரத்திலும் முதற் பலனை திரளாக கொண்டு வந்து சகலத்திலும் தசம பாகங்களை பரிபூர்ணமாய் கொடுத்தார்கள். கர்த்தருடைய பார்வைக்கு எசேக்கியா என்ன செஞ்சானா? முதற் பலன் எதெல்லாம் வழிதோ அதெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொடுத்தானா, தசம பாகம். அல்லேலூயா, அல்லேலூயா. எசேக்கியா விதைக்க ஆரம்பிச்சானா, என்ன பண்ணானா? இது கர்த்தருடைய பார்வையில செம்மையானது. சொல்றேங்க, 100 ரூபாய் வந்தா 10 ரூபாய் என்ன பண்ணுங்க? தசம பாகம். கர்த்தருடைய கருத்து, அது கர்த்தருடைய பங்கு. அதை எடுக்க சாப்பிடவே கூடாது. நீங்க கஷ்டமா இருந்தாலும் சொல்றீங்க, சாரி பார்த்து விதவை 2 அப்பத்தையும் கொஞ்சம் எண்ணெயை வச்சு சாக போறப்பதான் ஆண்டவர் அவளை ஆசீர்வதிச்சார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த பங்கை நீங்க என்னைக்கு எடுக்கவே கூடாது. எசேக்கியா பார்க்கிறோம், அவன் கொடுத்தது மட்டுமல்ல ஜனங்களே என்ன பண்ணானா? கொடுக்க வச்சான். இப்ப நான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன், அதனால உங்களே என்ன பண்ணணும்? கொடுக்க வைக்கணும். அதுதாங்க ஆசீர்வாதம். எசேக்கியாவுக்கு தெரியும், ஜனங்கள் ஆசீர்வதிக்க ஒரே காரணம் என்னன்னா, ஜனங்கள் தேவாலயத்துக்கு கர்த்தரிடத்துல கரத்துல வாங்கி கர்த்தருக்கு என்ன பண்ணணும்? கொடுக்கணும். இன்னைக்கு சொல்றீங்க,
வேலை பார்த்துக்கிறப்ப கடன் ஆகி ஒரு வீடுக்கு ஒத்திக்கி போய் அந்த வீட்டில் கடன் ஆகி என் சம்பளமெல்லாம் கரெக்டாக இருக்கும், வாங்கி தவணை கட்டுறதுக்கு வட்டி கட்டுறதுக்கு கரெக்டாக இருக்கும். அப்படிப்பட்ட காலத்தில் கூட வாங்கினோடனே முதல் பங்கை ஆண்டவருக்கு எடுத்து வச்சிருவேன். அன்னையிலேருந்து இன்ன வரைக்கும் நான் செய்கிற காரியம் ஆண்டவருடைய பங்கை தொடர்றது கிடையாது. அதோட விளைவு என்னாச்சு தெரியுமா உங்களுக்கு? இந்த செல்லூர் பகுதியில் சாயந்தர நேரத்தில் சிக்கன் பொரிச்சுக்கிட்டு இருப்பாங்க, லெட் பீஸு அது இதுன்னு பொரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அது வாங்க கூட காசு இருக்காது, ஏன்னா சம்பளம்லாம் கரெக்டாக கடன் அடைக்க கரெக்டாக இருக்கும். ஆனால் தசம்பாங்க எப்படி இருக்கும்? 500 1000 தசம்பாங்க கிடக்கும். அந்த கறியை கூட மோந்துட்டு பார்த்துட்டு போயிருக்கேன். அந்த எத்தனையோ நாள் நான் மோந்து பார்த்துருக்கோம், சாப்பிட்டது கிடையாது. சாப்பிட்டா நல்லா இருக்கும், ஏக்கம் வரும். ஆனால் பாருங்க, அதை எல்லாம் மனசை வச்சுட்டு கர்த்தருடைய பங்கை சில நேரம் அதை மீறி சில நேரம் நான் எடுத்தப்ப அதனால வந்த விளைவுகள் பயங்கரமாக இருந்துச்சு. ஆகவே தான் நான் உங்களை சொல்கிறேன், கஷ்டப்படுறீங்களா? ஆசீர்வதிக்கணும் ஒரே வழியாக தாங்க, விதைக்க ஆரம்பிக்கணும். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். காணிக்க போலையில் அப்படின்னு ஆண்டவருக்கு என்ன பண்ணாதீங்க.